ஹாய், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு கண்ட்ரோல் அ மிஸ்பிஹேவிங் கிட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக லிசன் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளாஸில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாரு, ஹவு டு யூ கண்ட்ரோல் எ மிஸ்பிஹேவிங் கிட் இன்சைட் எ கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் முன்னாடி கூப்பிடுவேன். அவனை கூப்பிட்டு சில கிளாஸில் நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸில் வந்து அவனுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து இன்வால்வ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவனை வந்து நான் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவனுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவேன். ஓகே, அப்போது அவன் வந்து இப்போ அவங்ககிட்ட நான் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல அவன் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு காமிச்சான் அப்படின்னா அந்த டைமில் அவன் மிஸ்பிஹேவ் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டே போயிடும். ஸோ இதை வந்து நான் ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லுவேன். இப்போ செகண்ட், இதுக்கு வேறு என்ன மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம்? அது ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு அவன் தான் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவான், மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறவன் கூட இது நம்ம குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த மிஸ்பிஹேவ் பண்ணுறதுலேருந்து அவனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆன்சர். வேறு என்ன ஏதாவது ஆன்சர் இருக்குதா? ஓகே, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள், இன்டர்வியூவர் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் என் கிளாஸில் மிஸ்பிஹேவ் வர்றது அளவுக்கு நான் வந்து நடந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. பேசிட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஹாவ் சம் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ரூமில் வந்து ஜிங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஜிங்கிள்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் கிளாஸில் சொல்கிறீங்க ஐஸ் ஆன் மீ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஐஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை பார்ப்பாங்க. அதே போல் நீங்கள் இப்போ கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ டீச்சர் ஹேஸ் டு கிவ் ஒன் கமெண்ட், அதே போல் ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணி எப்போவுமே கிளாஸ் கண்ட்ரோலில் வந்து நான் ரொம்ப எப்போவுமே இதாக இருப்பேன் சார். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இந்த மாதிரி அவனுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பேன். இதில் வந்து அவன் சேஞ்ச் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுலேயும் இன்கேஸ் அவன் அதுலேயும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நான் அவனை தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன், நீ வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஆனால் நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, ஸோ அவனால் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் மோட்டிவேட் பண்ணி நான் சொல்லுவேன். ஸோ அதையும் மீறி அவன் மறுபடியும் அகைன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஹச்ஓடி இல்லாட்டினா நான் லீடிங் டீச்சர்ஸ் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூருமே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதாவது அவங்க கேட்குற கொஸ்டின் இவ்வளோ தான் இருக்கணும், ஆனால் நீங்கள் கொடுக்குற ஆன்சர் வந்து இவ்வளோ இருக்கணும், நல்லா தெளிவாக இருக்கணும். அதான் இங்கே முக்கியம். அதே போல் இப்போ டைம் லிமிட் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா பேசணும். எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்களோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பார்ப்பாங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப அப்படியே டீப்பாக செக் பண்ணுவாங்கலாம் கிடையாது. டு பி ஃப்ராங்க், உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியணும், அதே போல் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதாங்க. இந்த லெவலில் உங்களுடைய இங்கிலீஷ் இருந்தாலே நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஸோ உங்களுடைய ஸ்கில் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் நல்லா காமிங்க. அவங்களுக்கு பேசும்போது நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த இன்டர்வியூ வரையும் வந்து உங்ககிட்ட இருந்து புதுசாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும் உங்களுடைய இன்டர்வியூவில். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். அப்புறம் இன்னும் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ரொம்ப அப்படியே ஸ்டபனாக இருக்காதீங்க. ஐயோ நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப கூலாக அட்டன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இதை விட்டால் நிறையா சோர்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருங்க. ஸோ ரொம்ப வந்து இது இல்லாமல் ரொம்ப கூலாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சில இந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, கொஸ்டின் எதுவும் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. அதே போல் மால்விஸ் டீச்சிங் ஜாபில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச். பை.